நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. இசைஞானி இளையராஜா அவர்களை புகழின் உச்சிக்கு அழைத்து சென்ற ஒரு முக்கியமான பாடலை பற்றி நாம் இங்கு காணப்போகின்றோம். நேயர்களே, 1980களில் அவர் இசை அமைத்த ஏராளமான பாடல்கள் ஹிட்டாகின என்பது அனைவரும் அறிந்த செய்தி. காரணம், அவர் மெட்டமைத்த விதம் மற்ற இசையமைப்பாளர்களை காட்டிலும் வித்தியாசமாக தெரிந்தது அனைவருக்கும், அனைத்து ரசிகர்களுக்கும். அவ்வாறு அமைந்த பாடல்தான் இந்த பாடல். திரைப்படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. 1978 வந்த திரைப்படம் இது. ஸ்ரீதர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார் என்பது மிக முக்கியமான செய்தி. இளையராஜா தமிழ் இசைத்துறைக்கு வந்து 2-3 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன. அப்பொழுது ஸ்ரீதரின் திரைப்படத்தில் ஸ்ரீதர் இயக்கும் திரைப்படத்தில் எப்படியாவது இசையமைக்க வேண்டும் என்பதே அவருடைய கனவாக இருந்தது. இசை அமைக்கும் வாய்ப்பை பிரயத்தனம் செய்து இளையராஜா ஸ்ரீதரிடம் பெற்றார் என்று இசை வட்டாரம் கூறுகிறது. ஸ்ரீதர் இயக்கும் திரைப்படம் என்றால் சொல்லவும் வேண்டுமோ? கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை அனைத்திலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது. மிகச்சிறந்த திரைப்படம் என்று தமிழக அரசு இந்த திரைப்படத்திற்கு விருது வழங்கியது என்பது மற்றொரு முக்கியமான செய்தி. மொத்தம் 5 பாடல்கள் இந்த திரைப்படத்தில், அனைத்துமே சூப்பர் ஹிட் அடித்தன. என்றாலும் இந்த பாடல் ஒரு முதன்மையான பாடலாக திகழ்ந்தது. காரணம், பஹாடி ராகத்தில் அமைந்த பாடல் இது என்று கூறுகிறார்கள் இசை விற்பனர்கள். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலிதான் எழுதினார் என்பது மிக சிறப்பிற்குரிய செய்தி. இளையராஜாவின் மெட்டிற்கு பாடல்கள் எழுத வாலி சற்று சிரமப்பட்டார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அந்த காலத்தில் மிக அற்புதமாக அமைத்திருக்கின்றான் சந்தங்கள் இந்த பையன் என்று இளையராஜாவை புகழ்ந்தாராம் வாலி. சொல்லப்போனால் கவிஞர் வாலி இளையராஜாவின் மெட்டுக்களை பார்த்து வியந்து போனது இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதும் பொழுதுதான் என்று கூறுகிறார்கள் இசை வட்டாரத்தினர். குறிப்பாக இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டு முடிந்த பொழுது இயக்குனர் ஸ்ரீதர் இளையராஜாவை பார்த்து வானுயர புகழ்ந்தார். இசைக்கருவிகளை இத்தனை அழகாக பயன்படுத்த முடியுமா என்று கேட்டாராம் ஸ்ரீதர் தனது உதவியாளர்களிடம். அந்த உதவியாளர்கள் யார் தெரியுமா? பிற்காலத்தில் மிக புகழ்பெற்ற இயக்குநர்களாக உருவாகிய சந்தான பாரதியும் வாசுவும் தான் ஸ்ரீதருக்கு உதவியாளராக இருந்தார்கள். அப்பொழுது சொல்லப்போனால் இளையராஜாவை இயக்குனர் ஸ்ரீதரினும் அறிமுகப்படுத்தியது அவர்கள் தானாம். இந்த பாடலை பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் என்பது அறிந்த செய்தி. இருப்பினும் இந்த பெண் குரல் முதலில் ஜானகிக்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருந்ததாம். ஜானகிக்கு அப்போது பிஸி ஷெட்யூல்டு, நேரமின்மையால் ஜானகி வர முடியவில்லை. பிறகு வாணி ஜெயராமை வைத்து பாட வைத்தார்களாம் இந்த பாடலை. மிகவும் அனுபவித்து பாடியிருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியம் இந்த பாடலை. பஹாடி ராகம் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஸ்வரங்களை சொல், நான் அப்படியே பாடுகின்றேன் என்றாராம் எஸ்பிபி இளையராஜாவிடம். இந்த பாடல் மிகவும் புகழ்பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ராகம் ஒருபுறம், இசைக்கருவிகளை பயன்படுத்திய லாவகம் அத்தனை சிறப்பாக இருந்தது என்கின்றார்கள் இசை வட்டாரத்தினர். வயலின், செல்லோ மற்றும் கிட்டார் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த பாடலில் என்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள். இளையராஜா வளர்ந்து வந்த நேரமாக இருந்தாலும் அப்பொழுதே கவிஞர் வாலியிடம் நிறைய வேலை வாங்கி இருக்கின்றார் இளையராஜா. எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று இளையராஜா வாலியிடம் கூறினாராம். 8 விதமான சரணங்களை எழுதி கொடுத்தாராம் வாலி. அதில் 3 சரணங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொண்டாராம் இளையராஜா. தமிழ் இசை வட்டாரம் மற்றொரு இதுவரை வெளிவராத ஒரு தகவலையும் கூறுகிறது. பல்லவி, சரணம் 2க்கும் பிரதானமாக மெட்டு கட்டிவிட்டு விடுவாராம் இளையராஜா. மற்றவற்றையெல்லாம் கங்கை அமரன் தான் பார்த்து கொள்வாராம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். கங்கை அமரன் மிகச்சிறந்த கிட்டார் பிளேயர். தன்னுடைய கற்பனைக்கு தகுந்தவாறு கிட்டார் வாசிப்பார். அது
இளையராஜா எழுதி கொடுக்காத ஸ்வரங்களும் அதில் அடக்கம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. மிக பழம்பெரும் ஒரு இசைக்கலைஞர் கூறிய ஒரு கருத்து, இளையராஜா கோடம்பாக்கத்தினுடைய இசை வட்டாரத்தையே கலங்கடித்தது, அதாவது வியக்க வைத்தது இந்த பாடலின் மூலம்தான் என்று கூறுகிறார் அவர். மிக பிரம்மாதமாக டியூன் கட்டியிருக்கின்றார் இளையராஜா என்று MS விஸ்வநாதன் இளையராஜாவை புகழ்ந்து தள்ளினார் என்பதெல்லாம் அப்பொழுதைய செய்தி. ஒவ்வொரு சரணத்திற்கும் இடையே வெவ்வேறு விதமான ஃப்ரேஸுகளை வாசிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மிக திறமை மிக்கவர்களால் தான் அது செய்ய முடியும் என்றெல்லாம் MSV கூறினாராம். பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கணினியின் பயன்பாடு மிகுந்த அதிக அளவில் இல்லை அப்பொழுது. ஒரு இடத்தில் தவறு செய்துவிட்டாலும் முதலிலிருந்து வாசிக்க வேண்டும். ஆனால் இந்த பாடல் மிகுந்த சிரமத்தை தரவில்லை. 2-3 டேக்குகளிலேயே ஓகேயானது என்றெல்லாம் கூறப்படுகிறது. மிகவும் முக்கியமான ஒரு தகவலை நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் நேயர்களே. ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் MS விஸ்வநாதன் தான். சந்தான பாரதியும் வாசுவும் தான் அப்பொழுது அவர்கள் இணை இயக்குநர்கள் ஸ்ரீதருக்கு. அவர்கள்தான் ஸ்ரீதரிடம் இளையராஜாவை பற்றி கூறி இளையராஜாவிற்கு வாய்ப்பு வழங்க ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றனர். அந்த நன்றி கடனுக்காகத்தான் இளையராஜா பிற்காலத்தில் வாசுவும் சந்தான பாரதியும் இருவரும் இணைந்து இயக்கிய ஒரு திரைப்படத்திற்கு இலவசமாக இசையமைத்து கொடுத்தாராம் இளையராஜா. அது எந்த திரைப்படம் என்று நேயர்கள் அறிந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த பாடலின் முக்கியத்துவத்தை நாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த திரைப்படத்தை பற்றியும் ஒரு 2 வரிகள் நாம் கூறியாக வேண்டும் நேயர்களே. அப்படி ஒரு அருமையான கதையை வைத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தை எப்படி எடுப்பது என்று ஸ்ரீதர் எண்ணிக்கொண்டிருக்கும் தருவாயில் கமல்ஹாசனையும் ரஜினிகாந்தையும் இணைந்து நடிக்க வைக்கலாம் என்ற ஒரு யோசனை கூறியதே இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கண்ணையா தானாம். அப்பொழுதே இருவருமே மிகச்சிறந்த ஹீரோக்களாக திகழ்ந்து வந்தனர். கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இருவருக்குமே தனித்தனி இமேஜ்கள் இருந்தன. இருவருக்குமே சம அந்தஸ்து கொடுத்திருப்பார் ஸ்ரீதர். இந்த திரைப்படம் வழக்கம் போல ரஜினிகாந்த் தலையை காட்டும் பொழுது மிகப்பெரிய அப்ளாஸ், ஒரு கைத்தட்டல்கள் வந்தது திரையரங்குகளில் என்றெல்லாம் அந்த காலத்திய செய்திகள் கூறுகின்றன. சுகம் சுகம் மிகப்பெரிய ஹீரோயின் வேல்யூ நிறைந்த திரைப்படம் இது என்கின்ற ஒரு பழம்பெரும் திரைப்பட விமர்சகர். 175 நாட்களுக்கு மேல் ஓடி இந்த திரைப்படம் சாதனை படைத்தது என்பது மிக முக்கியமான தகவல் நேயர்களுக்கு. மொத்தத்தில் 2 ஹீரோக்கள் 2 ஹீரோயின்கள் என்று சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் ஜெயசித்ரா நடித்திருக்கின்றார், அதுபோல ஸ்ரீபிரியா நடித்திருக்கின்றார். இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருப்பார்கள் என்றெல்லாம் கூறுகிறார் அந்த திரைப்பட விமர்சகர். இயக்குனர் ஸ்ரீதரை பொறுத்தவரையில் அவர் என்ன சொல்லிக் கொடுக்கின்றாரோ அதை மட்டும்தான் நடிக்க வேண்டும் நடிகர்கள் என்பது நியதி. ஆனால் ரஜினிகாந்திற்கு அது விதிவிலக்காக அமைந்து போனது. காரணம் அவரது ஸ்டைல். அது ஸ்ரீதருக்கு மிகவும் பிடித்து போகவே அதை திரைப்படத்தில் அவ்வாறு நடிப்பதற்கு சம்மதித்தாராம். ரஜினிகாந்தின் அந்த அபார நடிப்பை பார்த்து படப்பிடிப்பின் பொழுது வியந்து போனது முதலில் கமல்ஹாசன் தானாம். மனமோந்து பாராட்டுவாராம் கமல்ஹாசன் ரஜினிகாந்தை. கமல்ஹாசன் கொடுத்த அந்த மாதிரியான உத்வேகம் தான் என்னை மிகப்பெரிய ஒரு நடிகனாக உருவாக்கியது என்று ரஜினிகாந்த் பிற்காலத்தில் கூறியது நினைவிருக்கலாம். இயக்குனர் ஸ்ரீதர் அதற்கு முன்பே நிறைய வெற்றி படங்கள் தந்திருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக உருவாகியது ஸ்ரீதருக்கு. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்ததால் தெலுங்கில் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது. வயசு பிளிசிண்டி என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. தெலுங்கிலும் கூட இந்த திரைப்படம் மிக அழகாக ஓடியது என்று கூறப்படுகிறது. ஆக்ஷன் படங்களையே விரும்பி பார்க்கும் தெலுங்கு மக்கள் இந்த திரைப்படத்தை விழுந்து விழுந்து பார்த்தனர், மிகவும் ரசித்து பார்த்தனர் என்பது மிக முக்கியமான தகவல். அதாவது தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்ட பொழுது தமிழ் தெலுங்கு 2 மொழிகளிலும் இந்த கதை மிகப்பெரிய வெற்றியை தந்த கையோடு
ஹிந்தியிலும் தில் ஏ நடான் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது இந்த திரைப்படம். இயக்குனர் ஸ்ரீதர் தேசிய அளவில் மிக பெருமையாக கருதப்பட்டார் என்பதற்கு இந்த படம் ஒரு சான்று. இயக்குனர் ஸ்ரீதர் தான் எடுக்கும் படங்களின் பொழுது எப்பொழுதும் அலட்டிக் கொள்ள மாட்டாராம். நடிகைகளை திட்டவும் மாட்டாராம். அப்படியே ஒரு பிழைகள் செய்தாலும் அதை படப்பிடிப்பின் பொழுது வேறொரு காட்சியாக மாற்றிவிடுவாராம் ஸ்ரீதர். ஒரு கதையை எப்படி கொடுத்தாலும் போதும், ஸ்ரீதரிடம் அதை திரைக்கதையில் மிக அழகாக செதுக்கி காட்டுவார் என்றெல்லாம் சினிமா வட்டார செய்திகள் கூறுகின்றன. மிக அற்புதமாக திரைக்கதை எழுத தெரிந்த ஒரு இயக்குனர் யார் என்றால் அது ஸ்ரீதர் தான் என்றெல்லாம் கூறுகிறார்கள் சினிமா ரசிகர்கள். பாடல்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார் ஸ்ரீதர். ஏனோ தானோ என்று படக்காட்சிகளை உருவாக்க மாட்டார் என்றெல்லாம் இவருக்கு புகழாரம் சுட்டுகிறார்கள். பாடல்களினுடைய கதைகளின் கருக்களை வைப்பார். அதனால் தான் பாடல்கள் மிகுந்த அளவில் இவருடைய திரைப்படத்தில் புகழ் பெறுகின்றன என்றெல்லாம் கூறுகின்றார்கள் அந்த காலத்திய சினிமா ரசிகர்கள். பழைய திரைப்பட ரசிகர்கள் கூறிய மற்றொரு கருத்து, படம் ஆரம்பித்து சிறிது நேரத்திலேயே இடைவெளி வந்துவிடும் ஸ்ரீதர் படத்தில். அந்த அளவிற்கு சற்றும் சலிப்படைய செய்யாமல் திரைக்கதையை நகர்த்துவார் ஸ்ரீதர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதனால் தான் ஸ்ரீதரின் மிக பெரும்பாலான திரைப்படங்கள் வெற்றியடைந்தன. இருந்தாலும் இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய விலையை சற்று உயர்த்தி கொள்ளவில்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஜென்டில்மேன் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அவரை பற்றி. நினைத்திருந்தால் ஸ்ரீதர் நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்கலாம், அதுபோல நிறையவும் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அவர் கலையை நேசித்தார். தன் மனதிற்கு பிடித்திருந்தால் தான் அந்த கதையை படமாக்குவார், திரைப்படமாக்குவாராம். அப்படி உருவான திரைப்படம் தான் இந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறது என்கின்ற திரைப்படம். குறுகிய காலத்தில் மிக அற்புதமாக திரைப்படம் எடுப்பது எப்படி என்பதை ஸ்ரீதரனும் தாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார்கள் தற்காலத்திய இளம் இயக்குனர்கள். ஒரு சிறிய கதை, அதை மிகவும் மிகைப்படுத்தாமல் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே சுற்றி வருவது போல் ஸ்ரீதரின் திரைக்கதை இருக்கும். அதனால்தான் அவரது திரைப்படங்கள் சற்றும் போரடிக்காது என்கின்றது சினிமா வட்டாரம். வேறு 2 படங்களுக்கு நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த ரஜினிகாந்த் ஸ்ரீதரின் படம் என்றவுடன் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு சம்மதித்தாராம். இளமை ஊஞ்சலாடுகிறது என்கின்ற திரைப்படத்தில் தான் ஆற்றிய பங்கை பல மேடைகளில் கூறியிருக்கின்றார் ரஜினிகாந்த். தனக்கென்று ஒரு தனி இமேஜை உருவாக்கிய திரைப்படம் இது என்று கூறியிருக்கின்றார் ரஜினிகாந்த். அதனால் நான் ஸ்ரீதருக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்று பல முறை கூறியிருக்கின்றார் ரஜினிகாந்த். கமல்ஹாசன் இந்த திரைப்படத்தை பற்றி கூறிய ஒரு கருத்து, பெல்ஸ் பாட்டம் காலம் அது. நான் நிறைய கற்றுக்கொண்டேன் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு. குறிப்பாக பாடல் காட்சிகளில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதையெல்லாம் அப்படியே செய்யுங்கள் என்றாராம் ஸ்ரீதர். அதனால் என்னுடைய இஷ்டத்திற்கு ஆட முடிந்தது என்று கூறியிருக்கின்றார் கமல்ஹாசன். மிக முக்கியமான ஒரு கட்டம் இந்த திரைப்படத்தையும் குறிப்பாக இந்த பாடலையும் மிகப்பெரிய அளவில் புகழ்பெற வைத்த சாளரம் எதுவென்றால் அது நிச்சயமாக இலங்கை வானொலி தான் என்று சொன்னால் அதில் மிக இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் இந்த திரைப்பட பாடலை ஒளிபரப்பாத நாளே இல்லை என்று கூறிவிடலாம். நன்றி நேயர்களே. மற்றொரு தருணத்தில் மற்றொரு சினிமா பாடல் அல்லது மற்றொரு சினிமா செய்தியுடன் நாம் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.